வணக்கம். என்னோட பேர் ஜெயசுந்தரி. இங்கிலீஷ் கோர்ஸ் போட்டுட்ருக்கேன் லைவா. இது வந்து டே 6. நான் இங்கிலீஷ் கோர்ஸில் சொல்கிற விஷயம் என்னென்னா, சவுண்ட்ஸ் வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். ஏபிசிடி தெரிஞ்சும்போது அதோட சவுண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 26 ஆல்பபெட்ஸ், அதோடு சேர்த்து 44 சவுண்ட்ஸு. இது வவல்ஸ்க்கான 20 சவுண்ட்ஸ் அண்டு இது வந்து கான்சனன்ட்ஸ்க்கான 24 சவுண்ட்ஸு. இந்த 44 சவுண்ட்ஸையும் ஃபஸ்ட்டு மெமரைஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அந்த சவுண்ட்ஸை வச்சு ஒவ்வொரு வேர்ட்ஸையோட ப்ரொனன்சியேஷனை ப்ராக்டிஸ் பண்ணணும். அது போக கிராமர் ரூல்ஸ் தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் ஒரு ஃபுல்ஃபில்டான இங்கிலீஷ் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறது நமக்கு புரியும். அதே மாதிரி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரியே நம்மளால் பேசவும் முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். நேத்தி வந்து இந்த சவுண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதை ரீகால் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்து போகலாம். இ, ஈ, உ, ஊ, எ, அ, 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 ஆ, ஆ, ஓ. இது வரைக்கும் பார்த்தோம். இது வைப்ரேஷனோட இருக்கும். இதெல்லாம் இந்த 3 சவுண்டும் வைப்ரேஷனோட வரும். எஸ்பெஷலி இந்த ஆர் இருக்கும் இல்லையா, அதை ஆர்னு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வவலோடு சேர்ந்து இருக்கும்போது அதோட சவுண்டு இது தான் வரும். அது போக இங்கே சம் சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்தாங் சொல்லுவாங்க. அதாவது 2 சவுண்ட்ஸு சேர்ந்து கம்பைன் ஆகி இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் வரும். இது நீங்கள் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா அதை கம்பைன் பண்ணி சொல்லிக்கலாம். இது என்னன்னா ஏ, இ, ஏய். நம்ம ஏபிசிடிக்கு சொல்லுவோம்ல ஏ, அந்த ஏ இதில் எங்கெங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இஒய், ஏ இருக்கிற இடத்துல, ஏஐ அந்த மாதிரி பிளேசஸில் இந்த சவுண்ட் வரும். ஏ, அதாவது நம்ம ஏயோட நேம் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதுதான். இது ஓய், இது இ, இது ஓ. இங்கே ஓ டோருக்கு பார்த்தோம்ல ஓ, இது லாங்காக இருக்கும். இது ஓய், அதில் ஷார்ட்டாக ஓய். இது ஐ, அ, இ, ஐ. நம்ம தமிழில் ஐ சொல்லுவோம்ல, அதுதான். இது வந்து ஏர், ஏர்னு சொல்லுவோம்ல, அந்த இரு வராது, இந்த ஸ்வாஸ் சவுண்டு தான் ஏர். அதே மாதிரி இது ஏ, ஏர். இது வந்து இ, இயர், ஹியர் சொல்லுவோம் இல்லையா, ஹச்இஆர்இ, ஹியர் கிடையாது, ஹியர். அந்த ஆர் வந்து இந்த ஸ்வாஸ் சவுண்டு அண்டு இந்த வைப்ரேஷன் சவுண்டு தான். அதே மாதிரி இது ஊ பார்த்துருக்கோம், ஊவ. இது ஓ. அடி வயிற்றுல சொன்னோம், வயிற்றுல சொன்னோம் ஓ. இது வந்து ஆவ். இதுதான் வந்து வவல்ஸ்க்கான சவுண்ட்ஸு. இதை ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இ, ஈ, உ, ஊ, எ, அ, 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 ஆ, ஆ, ஓ, ஏ, ஓய், ஐ, எ, இய, ஊவ, ஓ, ஆவ். நம்ம தமிழ் சவுண்ட்ஸ் தான். அந்த ஆ மற்றும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸில் இருக்கும். அது போக ஆருக்கான ஸ்வாஸ் சவுண்டு, இந்த வைப்ரேஷன் சவுண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஆர் ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சவுண்ட்ஸ் தான். இது மற்ற கிளாஸஸ்லேயும் ரிப்பீட்டடாக நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொனன்சியேஷன் பார்க்கலாம். இது வந்து கான்சனன்ட் சவுண்டு. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்தது க,
ப ம் 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 ச் ட ஹ இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப இஸ் ஸ் ஒ இஷ் ஸ் ல் இந்த சாஃப்ட் சவுண்ட் இருக்கு இல்லையா? இதோட வைப்ரேஷன் தான் இந்த சவுண்ட். இதெல்லாம் வைப்ரேஷனோட இருக்கும். அதான் உங்க ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் வந்து ஏர் லைட்டா இருக்கும். சாஃப்ட்டா இருக்கும். இந்த சவுண்ட்ஸு ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்குற வந்து கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா, கிராமர்ல என்னென்னன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இன்னும் எக்ஸாம்பிள்ஸ்லாம் குடுக்க ஆரம்பிக்கல. குடுக்கும்போது இந்த சவுண்ட்ஸோட நேம்ஸ் ப்ரொனன்சியேஷன் குடுத்து, வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரொனன்சியேஷன் குடுத்து வித் கிராமருக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன். இன்னைக்கு நம்ம கிராமர் பார்ட்ல வந்து நான் என்ன பார்க்க போறோம்னா, அட்ஜெக்டிவ். இதெல்லாம் ஏன் நம்ம கிராமர் தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்பதான் அதோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து நமக்கு தெளிவா இருக்கும். எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு புரியும். இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃப்யூஷன் வரும். எந்த வேர்ட வந்து எங்க போடணும் அப்படின்னு. இத கிராமர்னா தெரிஞ்சோம்னா, இது வந்து அட்ஜெக்டிவ் இங்க தான் போடணும். இது நவுன் இங்க தான் வரும். அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. நமக்கே கிளியரா இருக்கும் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது. ஸோ அதுக்காக தான் இந்த கிராமர்ஸ் ரூல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நான் ரொம்ப சிம்பிளாவே சொல்லிடுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ்ங்கிறது வந்து எங்க வரும்னா, நவுனுக்கு முன்னாடி வரும். இல்ல பி வேர்ட் போட்டு நவுனுக்கு அடுத்து வரும். நவுன் அடுத்து பி வேர்ட் போட்டு வரும். என்னன்னா அட்ஜெக்டிவ்னா அந்த நவுன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க? பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க? அவங்களோட ஃபீச்சர்ஸ்னா என்ன? அப்படிங்கிறது தான் அட்ஜெக்டிவ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து எப்படி இருக்கும்? அது என்ன கலர்ல இருக்கும்? இப்ப நான் சுடிதார் போட்டிருக்கேன்னா, பிங்க் சுடி அப்படின்னு அந்த நேம் வந்து சுடிதார் நவுனு. அதோட கலர் சொல்லும்போது அது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றோம். அந்த பிங்க்குங்கிறது என்னதுன்னா, அது அட்ஜெக்டிவ். அந்த நவுன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றது. ஒரு அனிமல் சொல்றோம்னா, அது ஆங்ரி அனிமல் அப்படின்னு சொல்றோம்னா, அது கோவமா இருக்கு. அப்படின்னு அந்த அனிமல வந்து இன்னும் டீட்டெயிலா அது எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து அட்ஜெக்டிவ். இது வந்து நவுனுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம். அ இல்லைன்னா வந்து "த டைகர் இஸ் ஆங்கர்" அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல "ஹங்ரி" அப்படின்னு அது எப்படி இருக்குன்னு ஒரு பி வேர்ட் போட்டு நம்ம சொல்லலாம். இல்லன்னா பாஸ்ட்ல இருக்கும்போது "த டைகர் வாஸ் ஹங்ரி" அப்படின்னு நம்ம பி வேர்ட் போட்டு சொன்னா, இல்லைன்னா ஒரு ஹங்ரி அனிமல். ஐ சா அ ஐ சா அ ஹங்ரி அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து பி வேர்ட் யூஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். அது நவுனுக்கு முன்னாடியும் வரும். இதுதான் அட்ஜெக்டிவ். அதோட அந்த அட்ஜெக்டிவ்ஸ்னா என்னென்னன்னு தெரிஞ்சதுன்னா, அதோட மீனிங் தெரிஞ்சதுன்னா, நம்மளால ஒரு நவுனுக்கு முன்னாடி கரெக்ட்டான பிளேஸ்ல யூஸ் பண்ண முடியும். இத நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நெறைய அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு தனியா வீடியோஸ் போடுறேன். நவுன் நேம்ஸ் எல்லாமே வந்து ப்ரொனன்சியேஷன்ல எல்லாமே நான் குடுத்துருவேன். குடுத்துட்டு சென்டென்ஸ் மேக்கிங் நம்ம பார்க்கலாம். அடுத்து அட்வெர்பும் பார்க்கலாம். அட்வெர்ப்னா ஒண்ணும் இல்ல. நவுன பத்தி சொல்றது அட்ஜெக்டிவ். அதே மாரி வெர்ப் எப்படி இருக்குன்னு சொல்றது தான் அட்வெர்ப். இப்போ ஒருத்தவங்க ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ ஓடுறாங்கன்னா, "ஹி இஸ் ரன்னிங்" அப்படின்னு சொல்லுவோம். ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதே தான் அவங்க ஓடுறது வந்து எப்பவுமே யூசுவலா எப்படி ஓடுவாங்கன்னா, ஃபாஸ்ட்டா ஓடுவாங்கன்னா, "ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட்" அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாரி அந்த வெர்ப் வந்து அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்றது தான் வந்து அட்வெர்ப். ஒரு நவுன் எப்படி இருக்குன்னு சொல்றது அட்ஜெக்டிவ். ஒரு வெர்ப் எப்படி இருக்குன்னு சொல்றது அட்வெர்ப். ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அது எங்க அது ஒரு வேர்டு வெக்காபுலரி நம்ம படிக்கும்போது அது அட்ஜெக்டிவா, இல்ல அட்வெர்பா, இல்ல நவுனா, இல்ல வெர்பா அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்ட்டான பிளேஸ்ல அத யூஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த கிராமர் படிக்கிறோம். ஓகே, தேங்க் யூ. இன்னும் அடுத்த கிளாஸ்ல நான் மேக்ஸிமம் எல்லா சவுண்டையும் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு நம்ம வேர்ட்ஸ் நெறைய பார்க்கலாம்.